இந்த அஞ்சலிக்கு இப்போ ஒரு ஃபோன் கால்ல சரியான ஆப்பு வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஃபோன் கால் மேல வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கோட தலையெழுத்தே வந்து பார்த்தீங்கன்னா மாறப்போகுது. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவ வந்து இந்த பிரச்சனையில சிக்க வச்சு, தன்னை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தன்னோட வயித்துல இருக்க குழந்தைய கலைக்கிறதுக்கு பார்த்தா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஜெயிலுக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு அவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா போராடினா. ஆனா அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கை கொடுக்காம போயிடுச்சு. ஏன்னா அந்த இளநீ கடைக்காரரு எங்க போனாங்க, என்ன ஆனாங்க நம்ம ஒண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம தான் இந்த அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா நின்னுட்டு இருக்கா. அதே மாரி தான் நம்ம இலக்கியாவும் நின்னுட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்ததா கௌதம் விஷயமாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிரும். அதாவது இந்த சாயில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கிடைக்காம, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா இந்த கௌதம் வந்துட்டு பைத்தியக்காரனா சுத்துவான் அப்படின்ற மாரி இந்த அஞ்சலி நெனச்சுட்டு இருந்தா. அதுக்கு தான் ஒரு சரியான ஃபுல் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு, இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் மூலியமா இந்த எஸ்எஸ்கே சொல்லிட்டு இருக்காரு. கடைசில அதாவது இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த மட்டும் பத்தி மட்டும் பேசியிருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா, அதையும் தாண்டி இன்னொரு விஷயத்த பத்தி பேசுறா. அதுல தான் இந்த பைரவிக்கு பயங்கர டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுருது. ஏன்னா, பைரவிய பத்தின விஷயம் தான் அது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இவங்க அதாவது கௌதம் இருந்துகிட்டு, அந்த சாயில் டெஸ்ட்டோட அதிகாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ அனுப்பிச்சு விட்டுட்டு, அத பார்த்ததுக்கு அப்புறமா, நீங்க என்ன சொல்றீங்களோ அத நான் செய்றேன் அப்படின்ற மாரி அவன் ஒரு பக்கம் ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டான். இப்போ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி ஃபோன் பண்றா. "அப்பா என்னப்பா ஆச்சு? அது மட்டும் இல்லாம அந்த கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க இப்போ சுத்திக்கிட்டு இருக்கான். அவனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. ரூ. 2,00,00,000லாம் எங்கருந்து அவன் ரெடி பண்ண போறான்?" அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, "ஏய் முட்டாள் அஞ்சலி என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அவன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2,00,00,000 என்கிட்ட இருந்தே அடிச்சு, அந்த பணத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருணாகரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்து, இப்போ சாயில் டெஸ்ட் அப்ரூவலே வாங்கிட்டான். நீ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியே அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே கேட்க ஆரம்பிச்சுறாங்க. என்னப்பா சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சாயில் டெஸ்ட் அப்ரூவல் வாங்கிட்டானா? அப்படின்ற மாரி பயங்கர அதிர்ச்சியோட வந்து கேட்க ஆரம்பிச்சுறேன். சரி ஓகே. கௌதம பத்தி தானே பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவிய வந்துட்டு கொஞ்ச நேரம் நின்னு என்னதான் பேசுறான்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல இந்த அஞ்சல் இருந்துட்டு, "நீங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க கௌதம பார்த்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நான் விட்டேன். ஏன்னா, கௌதம் இந்த அப்ரூவல வாங்கி இந்த பில்டிங்லாம் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்னன்னா இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நான் இலக்கியாவ இங்க எப்படியாச்சும் லாக் பண்ணி, அவள ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, போராடிட்டு இருக்கேன். ஆனா, நீங்க என்னடான்னா, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டீங்களேப்பா அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவ வந்து ரொம்பவே கேவலமா வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது பேசிட்டு இருந்ததெல்லாம் கூட வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா, இன்னொரு பக்கம் அதாவது இவ்ளோ நேரமா நம்ம கௌதம் வந்து அந்த இத வந்து அப்ரூவல் வாங்குனது, இது எல்லாமே நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி பேசிட்டு இருந்தத கேட்டு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சாதுவா தான் இந்த பைரவி இருந்திருந்தாங்க. ஆனா கடைசியில அஞ்சலி என்ன சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக இந்த பைரவிய வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டாள். நான் என்ன சொன்னாலும் அத வந்து பார்த்தீங்கன்னா அதுல உண்மை இருக்கா? இல்ல பொய் இருக்கா? நல்லது இருக்கா? கெட்டது இருக்கான்னு கூட தெரியாம நான் சொல்றது எல்லாத்துக்குமே தலையாட்டிட்டு ஒரு தலையாட்டி பொம்மை மாரி வந்து பார்த்தீங்கன்னா என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இத கேட்டதும் பைரவிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா பைரவிய வந்து பார்த்தீங்கன்னா, அவ வந்து கடவுளா நினைக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பைரவிக்கு ஆத்திரம் வரதான் செய்யும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.